திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ளதற்கு கூட்டணி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதை அதிமுக, பாஜக விமர்சித்திருக்கும் நிலையில் அவர்களின் சதிகார பொறித்தாளும் அரசியல் தோல்வியடைந்திருப்பதாகவும் அவர்கள் சாடியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்ததற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்பு தெரிவித்துள்ளார். திமுக வலுவான கூட்டணியை அமைத்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்றும், மக்களின் நலன், முன்னேற்றம் மற்றும் மாநிலத்தின் வளமான எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டு இந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் எனவும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணன் விஜயகாந்துடைய கட்சி, என்னோட அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற தேமுதிக இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருப்பது வரவேற்கத்தகுந்தது. காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ், ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ், சித்தாந்தத்தின் ரீதியாகவும் இயற்கை வடிவமாகவும் இந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெற்று கொண்டு இருக்கிறது. இதை வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோரையும் ஒருங்கிணைத்த இந்த பணிக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் திமுக கூட்டணிக்கு தேமுதிகவை மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக கூறியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுக கூட்டணி கலகலத்து போயுள்ளதாக சாடியுள்ளார். வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலுவை பெறும். எனவே தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கூறி வந்தேன். இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே கலகலத்து கொண்டிருக்கிறது. அங்கே எதிர்த்தரப்பிலே தேமுதிக வருகையால் திமுக கூட்டணி மேலும் வலிமை அடைந்துள்ளதாகவும், அரசியல் பகைவர்களின் அடிவயிறு குமையும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விசிக தலைவர் திருமாவளவன், திமுக கூட்டணி உடையும் என எதிர்பார்த்த அவர்களின் கனவு பலிக்காமல் போனதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் தேமுதிகவின் முடிவை அதிமுக, தமிழ்நாடு பாஜக கட்சிகள் விமர்சித்துள்ளன. ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா, என்டிஏ அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததன் மூலம் பாஜகவின் சதிகார பிரித்தாளும் அரசியல் மாபெரும் தோல்வி அடைந்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.